ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவ 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. குருவருளாலும் இறையருளாலும் ஸ்ரீ பூண்டி மகான் சுவாமிகளுக்கு வருகின்ற 2 ஜூன் மாதம் 2024 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை அடியார்களினுடைய திருக்கரங்களினாலே மந்திரங்கள் இறைநாமங்கள் ஓதி அரைக்கப்பட்ட அற்புத சந்தன காப்பு நடைபெற உத்தேசிக்கப்பட்டது. இது எந்த இடத்திலே அப்படின்னு கேட்டால், வியாழக்கிழமை காலம்பரம் முதல் சனிக்கிழமை இரவு வரை அடியார்கள் அவரவர்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திருக்கரங்களினால் சந்தனம் அரைக்கும் திருப்பணியிலே கலந்து கொள்ளலாம். இடம் எங்கே? புதிய எண் 122 மந்தைவெளி தெரு, கிரவுண்ட் ஃப்ளோர், கீழ்த்தளம், ஃப்ளாட் நம்பர் 1, கஸ்தூரி மளிகை கடைக்கு மற்றும் லேடிஸ் சாய்ஸ் துணிக்கடைக்கு முன்பாக, மந்தவெளி சிட்டி யூனியன் பேங்க் மற்றும் மார்க்கெட் அருகில் உள்ளது. தொடர்பு 8072 69 24 76 8072692476. மேலும் 04424613509. இப்படி ஏன் இதற்காக இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மூர்த்திகள், தேவாதி தேவர்கள் அவங்க இருந்தாலும் அப்படியெல்லாம் இருக்காங்க. அவர் நம்ம வாத்தியார் என்ன சொல்வார்? எங்களை போன்றவங்களுக்கு, அதாவது சித்தர்களுக்கு, மகான்களுக்கு ஆன்மீக காரியம் செய்வதற்கு அற்புதமான உதவி, ஒரு மிக பெரிய உந்து சக்தியாக, எப்படி அதாவது பல்பு எரிவதற்கு மின்சாரம் தேவையோ, மின்சார சக்தி தேவையோ, அந்த மின்சார சக்தி எப்படி வழங்கிடுமோ அதே போல் எங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்துக்கு எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்கு அந்த மின்சார சக்தியை அனைத்து நேரங்களிலும் வழங்கி கொண்டு வருகின்ற ஒரே மகான் கலசப்பாக்கம் மகான். அப்படிப்பட்ட சிற்சக்தியை ஸ்ரீ பூண்டி மகான் என்கின்ற கலசப்பாக்கம் மகான், அவருக்கு சந்தன காப்பு அரைப்பதற்கு நமக்கெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும். இனிமேல் எப்போ வரப்போகிறது என்று தெரியாது. இப்படிப்பட்ட மகானை பற்றி வாத்தியார் பெரும் அளவிலே சொற்பொழிவு செய்துள்ளார். உங்களுடைய திருக்கரங்களால் ஆன்மீக திருப்பணியிலே நிலையாக நிலை பெற்றிட, தளராத மனம், எத்தனையோ சோதனைகள் வரலாம், ஆன்மீகத்திற்கு வரும், எதிர்காலத்தில் நிறைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் வரும். அப்போ கூட மனமே தளராமல், மனம் விட்டு போகாமல், நல்ல தைரியமாக நின்று அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு பக்கத்திலேயே இருந்து உதவி செய்கின்றவர் யாருன்னு கேட்டால், பூண்டி மகானை தவிர வேறு யாரும் கிடையாது. அவரைத்தான் வணங்க வேண்டும், அவரைத்தான் தரிசிக்க வேண்டும் என்பது நமது வாத்தியாரை போல பல கோடி சித்தர்கள் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு கருவி, ஒரு பல்பு போல, எங்களை இயக்குகின்ற மின்சார சக்தியை போல ஆக்க ஊக்க சக்திகளை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு எல்லா லோகத்துக்கும். அப்படிப்பட்ட இந்த மகானுக்கு எங்கே இருக்குது? அதாவது அந்த திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப பக்கம் பர்வதமலைக்கு போகிற வழியில் இந்த மகானை தரிசிப்பதும், அங்கிருந்து பர்வதமலையை பார்த்துட்டு முடிந்தால் திருவண்ணாமலை கிரிவலமும் வரலாம். இப்படி 2, 1க்கு 2, 2க்கு 3ஆக நமக்கு நல்ல பயனுள்ள இறை சக்திகளையும் ஆன்மீகத்திலே ஒரு அற்புதமான வாய்ப்பையும் நமக்கு, அதுவும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை, இப்படிப்பட்ட வாய்ப்பினை நாம் தவற விட்டால் நமக்கு மீண்டும் வருமா? யாராவது சொல்லிக் கொடுப்பாளா? நம்மளை யாராவது சேர்த்துப்பாளான்னு ஏங்கி கொண்டிருக்கின்ற பல கோடி பேர். ஆனால் காலங்கள் அவருக்கு ஒத்து வந்தாலும் வாய்ப்புகள் நழுவிக்கொண்டே போகும். அந்த மாதிரி வராமல் இருப்பதுதான் முன்கூட்டியே எழுத்து மூலமாக, சொற்பொழிவு மூலமாக, இப்படி யூடியூப்பு, வாட்ஸ்அப் இப்படியெல்லாம் இறையடியாருக்கெல்லாம் சேரணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். பாபநாசம் மற்றும் சென்னையிலே உள்ள கொடுக்கப்பட்ட இடங்களிலே சந்தன அரைக்கிற திருக்கைங்கரியம் நடைபெறுகின்றது. வியாழக்கிழமை சாயந்தரம், நாளைக்கு புதன்கிழமையை விடுங்கோ, நாளைக்கு கூடாத நாள் முழுமையாக
காலை 8:30 மணி முதல் மறுநாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் வரை பொல்லாத கூடாத நாள். அவிட்டமும் புதன்கிழமையும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. அதை தவிர்த்து வியாழக்கிழமையிலிருந்து சந்தன காப்பானது அரைப்பதற்கு சந்தனக்கல் சந்தனக்கட்டையெல்லாம் கொடுக்கப்பட்டு அடியார்களுக்கு வருவதற்கு இருப்பதற்கு இடவசதி செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் உங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் நடக்காத காரியம் நடக்கும். அதான் ஒரு சக்தி, உந்து சக்தி. அது இறை சக்தியை தாண்டினது மகான்கள். யார் ஒருத்தன் சந்தனக்கட்டையை பிடிக்கணும், யார் அரைக்கணும்னு தலையில் எழுதியிருக்கும், அவங்கெல்லாம் வருவாங்க. இதை கேட்கறவங்களாம் எத்தனையோ பேர் வரப்போகிறாங்க. நீங்களும் அதில் பங்கு கொண்டு அந்த பணியை நீங்கள் ஏன் சிறப்பாக செய்ய மாட்டீர்கள்? கண்டிப்பாக செய்வீர்கள். வாருங்கள், எல்லோரும் வந்து அருளையும் அன்பையும் மகானுடைய தரிசனத்தையும் சித்தர்களுடைய தரிசனத்தையும் சித்தருடைய வேத வாக்கையும் சுத்தக்தியையும் பெற்று நீடூடி வாழ்வதற்கு அனைவரும் வந்து ஆன்மீக தொண்டு செய்து நீங்கள் வாழ்விலே என்ன வேண்டுமோ அத்தனையும் பெறுகின்ற கலசப்பாக்கமாக. அப்பேற்பட்ட மகானை நம்ம விடலாமா? என்னதான் இருந்தாலும் சக்தியை கொடுக்கின்றவர் அவர்தான். புத்தியை கொடுக்கின்றவர் வேற. அந்த புத்தி வேணுங்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லையோ? அந்த சக்தியை அள்ளி அள்ளி மின்சாரத்தை விட அதிக அற்புதமாக கொடுத்து கொண்டு சித்தர்களுக்கே மின்சார வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த செயல்படுகின்ற தன்மையை கொடுக்கின்ற ஒரே மகான் கலசப்பாக்க மகான். அதனால் திருவண்ணாமலையிலிருந்து ரொம்ப அருகிலே இருக்கின்றது. எல்லோரும் வாருங்கள், அந்த கோயிலுக்கு சென்று மகானை வழிபட்டு சந்தன காப்பிலே பங்கு கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் எதிர்வரும் காலத்திற்கு இப்பொழுதே சில பாதுகாப்பு, ப்ரிவென்ஷன் ஆஃப் பெட்டர் தன் க்யூர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஆன்மீகத்திலே பெரிய அளவிலே நீங்கள் மேலும் மேன்மேலும் உயர்ந்து வர வேண்டும். லால் பிருத்திவி கணபதியை பற்றி சொல்லிவிட்டேன். அதாவது வாமன கர்த்தவிய கணபதியை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது என்ன பண்ணுறது, என்ன சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். விடாதீர்கள், விடாதீர்கள், விடாதீர்கள். அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு யாரானு சொல்லுவாங்க. எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்குது. அதனால் கேட்டு வாங்கி நீங்கள்லாம் நல்லா எல்லா காரியத்தையும் ஜெயிக்கணுங்க. எல்லா காரியத்தையும் ஜெயிக்கணும். இந்த பள்ளிக்கூடம் திறக்க போகிறாங்க, காலேஜ் திறக்க போகிறாங்க, புது இடம் போக போகிறீங்க, புது ஊருக்கு போக போகிறீங்க, புது வீடு வாங்க போகிறீங்க. ஆனால் நாளைக்கு புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு போட்டு வாங்குவாங்க. நாளைக்கு போய் புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரத்தை எதை தொட்டாலும் அதனுடைய விளைவுகள் தீவினைவுகளாக தான் இருக்குமே தவிர நல்லதான முடிவு, ரிசல்ட்டு, அதனுடைய பிரதிபலன், பயன் என்ன நமக்கு விளைவு மிச்சம்? வீண் வம்பு, சண்டை, மனஸ்தாபம் இப்படி முடியும். அதனால் நாளைக்கு துவாதச நாமாவளி, இறை காரியங்கள், தான தர்மங்களில் மட்டும் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமஸ்தருடைய திருப்பாதம் பண்ணி உங்களுக்கெல்லாம் இதை சொல்லிவிடுகிறேன். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையதே அருளாளா அருணாச்சலா.